ஏய் காவ்யா, ஏய் சின்சான், ஹாய். சின்சானுக்கு ரொம்ப நாளா ஷூட்டே இல்ல, அவளை ரொம்ப மிஸ் பண்றோம். வீட்டுக்கு பிரெக்னன்சியா? வீட்டுக்கு பிரெக்னன்சி எப்போ தெரியும் அப்படின்னு டைப் பண்றதுக்குள்ள அது போயிருச்சு போல இருக்கு. பாத்தியா, அவங்க சொல்லாததெல்லாம் நம்மளுக்கு புரியுது. சொல்றதெல்லாம் புரியுது உங்களுக்கு? இல்ல. சரி பாட்டு சொல்லு. பாட்டு பாட்டு ராப்னு எதுக்கு போட்டாரு பிவி சார்? அது வந்து அவரை தான் நீங்க கேட்கணும். ஆமா. ஹாய் அபி. ஹாய் அபி. ஓகே, பாட்டு 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 பாடுனா என்ன தனியா விடுற? சொல்லு. I don't know டி, that's why I'm asking you. Tell me some song. ஜாலியா வேற வேணும். எனக்கு என்ன பாட்டு பாடக்கூடாதுன்னு மட்டும் தெரியும். என்ன பாட்டு? அது தங்கமே மட்டும் பாடக்கூடாது. அது நோ, அது முன்தினமும் பாடக்கூடாது, விட்டுடலாம். 150 வாட்டி அந்த பாட்டு பாடிக்கலாம். நீங்க சொல்லுங்க என்ன பாட்டு பாடலாம். எங்களுக்கு லிரிக்ஸ் தெரிஞ்ச மாதிரி ஒரு பாட்டு சொல்லுங்க, நாங்க பாடுறோம். அழகிய நான் வந்து டொட்ட டொட்டை வேணா பாடுறேன். அழகியெல்லாம் இல்ல டடடடடே, அதே இவளது ஸ்டைல டடடடடே, சந்தனமே இல்ல டடடடடே, மன்மத புயல டடடடடே, அழகா பூவின் மாநாடா ஓ ஓ, அழகுக்கு இவள் தான் தாய் நாடா ஓ. அவ்வளவுதான் பாடியாச்சு. இதுக்கப்புறம் கேட்பாங்க யாராவது, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், அடுத்த சூப்பர் சிங்கருக்கு கண்டஸ்டன்டா வந்து வர்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். இருக்கிற ஜட்ஜஸ் சிங்கர்ஸ் எல்லாம் கிளம்பி போயிடுவாங்க. எங்களுக்கு நீங்க ஓட் பண்ணுங்க. செலிபிரிட்டி சூப்பர் சிங்கர்னு ஒன்று கிரியேட் பண்ணி நம்ம வந்து போய் பாடலாம். விஜய் டிவி ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். சாரி, தெரியாம சாரி. நீ பார்த்த வெறிகள் சாங் என்ன பாட்டு இது? இவ்வளவு சாஃப்டாலாம் நமக்கு வருமாடி. ஒரு மாலை. ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எஸ், எல்பி அண்ட் ஷாத்திகா வந்து செகண்ட் டைமாக இன்னைக்கு லைவ் வந்து சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணி செம்மையா, என்னதான் ஆஃப் ஸ்க்ரீனில் ஆன் ஸ்க்ரீனில் வந்து அவங்க எனிமிஸாக இருந்தாலும் ஆஃப் ஸ்க்ரீனில் சூப்பரான பாண்டிங் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து சிங்கிளாக தான் இருக்கு, எங்களுக்குள்ள எந்த ஒரு என்ன சொல்கிறது, நிறைய விஷயங்கள் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் இந்த கமெண்ட் செக்ஷனில் நானுமே பார்த்துட்டு இருக்கேன் இல்லையா, அதுக்கு தான் அவங்க வந்து பதில் சொல்லியிருந்தாங்க. இன்னும் சில விஷயங்களுமே வந்துட்டு இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சில கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம், நீங்கள் ஏன் டெலீட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. சத்தியமா இந்த மாதிரி பார்த்தா நாங்க டெலீட் பண்ணிடுவோம். அப்படியும் டெலீட் பண்ணல அப்படின்னா நாங்க ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டோம்னு நினைச்சுக்கோங்க. அதை தாண்டி எதுவுமே இல்ல அப்படின்ற மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த லைவ் வீடியோட பார்த்து ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. காவேரி ராகினி கூட காவேரி சேர மாட்டாங்க, சாத்திகா கூட லட்சுமி பிரியா சேருவாங்க. கரெக்ட் தான். நாங்க அதுல தெளிவா இருக்கோம். நீங்க தெளிவா இருக்கீங்களா? இல்ல இல்லடி, சில பேர் தெளிவா இருக்காங்க. இல்ல, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தெளிவா இருக்காங்க, சில பேர் மட்டும் தான் தெளிவா இல்ல. பாத்தியா, அவங்களெல்லாம் இதுல காணும். அவங்க எல்லாம் வரமாட்டாங்க, அவங்களுக்கு நம்ம ஹாப்பியா அந்த பிடிக்காது. அவங்களெல்லாம் காணும். ஐயோ வன்மத்தை பேசுறோண்டி நம்ம. வேணாண்டி வேணாண்டி ஸ்கிரீன் ரெக்கார்ட்லாம் கடவுளே. சே மானஸ்வினி, ஹாய் மானஸ்வினி, நீங்க கேங்கா இருக்கிறது தான் சூப்பரா இருக்கு, சிங்கிளா இருக்கிறது தான் கெத்து. கெத்து. என்ன சொல்ல வரீங்க? கேங்கா இருக்கிறது சூப்பரா இருக்கு, சிங்கிளா இருக்கிறது கெத்து. இப்ப கேங்கா இருக்கணும், நாங்க சூப்பராவும் இருக்கோம் கெத்தாவும் இருக்கோம். சரியா, அப்படி வச்சுக்கலாம். சூப்பர் கெத்து நாங்க. அவ்வளவுதான். சேர்ந்து இருக்கிறப்போ கெத்தா இருப்போம், தனித்தனியா போறப்போ இல்ல, சேர்ந்து இருக்கப்போ சூப்பரா இருப்போம், தனித்தனியா போறப்போ கெத்தா இருப்போம். ஒளரு அப்படியே ஒளரு. என்னது ஒளருங்க அப்படியே ஒளரு. வானத்துல பார்த்தது எதிர்க்கு இருக்கணும். எல்லாம் கண்ணாடி இப்படி வச்சு பாப்போமா? இப்படி வச்சு எப்படி பாப்பாங்க? அவங்க இப்படி பாப்பாங்க. ஏன் அப்படி பாக்குறேன்னா, என் மேல லைட் இருக்கு, சோ நான் அதுக்காக இப்படி பாப்பேன். இப்படி பார்த்தா லைட் கிடைக்காது எனக்கு, அதனால எனக்கு அறிவு இருக்கு. ஆக்சுவலி அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட். அவங்க இது உங்க தேங்க் யூ டி. இது யாருக்கும் நீங்க வந்து இதுக்கு அப்புறமா மேக்கப்காக கூட வந்து தாரணிய நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அவங்க ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட். பாத்தீங்கன்னா ஒரு ஐப்ரோவை கூட அவங்க அரை மணி நேரம் வந்து டச் பண்ணுவாங்க, அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா பண்ணுவாங்க. ஜோக்ஸ் அபார்ட், நிஜமா ஷீ இஸ் ஆக்சுவலி a professional makeup artist for those. நாங்க அவங்கள பத்தி இங்க ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க என்ன தெரியுமா பண்றாங்க? பேசிட்டு இருக்காங்க. இல்ல நான் கேட்டுட்டு இருக்கேன். ஓ, அசிங்கமா நடிக்கிறாங்க. ஆமா, மல்டி டாஸ்க் பண்றான். இல்ல மாட்டிக்கிட்டாடி. ஓகே, நாங்க காட்டிட்டோமே. ஏன்டி படுத்துறீங்க? உங்களுக்கு என்ன சீன் இல்ல, உட்கார்ந்துருக்கீங்க. நம்ம அதை ஏன்டி அவங்கள பார்த்து சொல்லிட்டு இருக்க? நீங்க பண்றீங்க. நெக்ஸ்ட் ஓகே, நீங்க ஏதோ அமிச்சிருக்காங்கடி. ஓகே, மேக்கப் பேக் பார்சல் பேக். நோ, அச்சச்சோ, அது நான் கேக்கல, அது வந்து கங்கா கேட்டாங்க. மேக்கப் பேக் தான் நான் கேட்டேன். நீங்க அவங்க எனக்கு பார்சல் பண்ணிட்டாங்க.
நீ மேக்கப் பேக் நீ தானடி கேட்ட, அவங்க எனக்கு மேக்கப் பேக் பார்சல் அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க. நீ சொன்னதுக்கு நான் உனக்கு தாண்டி சொல்லவே செஞ்சேன். எனக்காக தான் சொன்னேன். கங்கா ஒரு நல்ல மனம் வச்சிருக்காங்க, ஐ மீன் மனசு வச்சிருக்காங்க, உங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. இது அன்எக்ஸ்பெக்டட் லைவ். ஹாப்பி சீயிங் யூ போத். எஸ், சேம் இயர். சேம் ஹியர். அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. அக்கா எங்க லக்ஷ்மி பிரியா நீங்க மேரிடா? நோ. காவேரி மேரிட். காவேரி மேரிட். எப்ப கரூர் வரீங்க? ஷூட் டேட் கொடுங்களா? ஓய் கிறிஸ்டோ தம்பி, ஹாய்டா. ஹாய். நீ எப்படி இவ்வளவு அழகா இருக்கீங்க? எங்களை அப்படி பெத்துட்டாங்க. என்ன பண்றது, எங்களாலே கட்டுப்படுத்த முடியல. சொல்லும் போது எங்களுக்கே தெரியுது. என் ஃபியூச்சர் ஃபிலிம்ல உங்களுக்கு ஹீரோயின் ரோல் இருக்கு. அப்படியா? ஓகே தேங்க்யூ. கண்டிப்பா ஃபியூச்சர் ஃபிலிம், உங்க ஃபியூச்சர் இருங்க, உங்க ஃபியூச்சர் ஃபீச்சர் ஃபிலிம் பெரிய எதிர்காலம் இருக்கு. ஆல் தி பெஸ்ட். ஏ ஹாய் நிக்கிமா. மகாநதி இவ ஸ்வேதாவோட தங்கச்சி. ஓ ஹாய். நிவேன் எப்படி இருக்காங்க? சூப்பரா இருக்காரு. விஜய் நீங்க 2 பேரும் ஒண்ணா லைவ் பண்ணுங்க. அவர் ஷார்ட்ல இருக்காரு. எல்லாம் கூட்டிட்டு வந்தாரு. Why you changed your முருகன் டாலர்? ஐயோ இப்படி திருப்பி உங்களுக்கு தெரியாது, அது 2 in 1 டாலர். இப்போ வந்து முருகன் வருவாரு. இங்க பாருங்க, விநாயகர் வந்துருவாரு. அவங்க வந்து ஷார்ட்ல அவங்களாவே மாறிப்பாங்க. நான் ஒண்ணும் பண்றது கிடையாது. ஒரு ஹாய் சொல்லுங்க ப்ளீஸ். ஹாய். நல்லா கவனிச்சீங்கன்னா விஜய் கூட இருக்கும்போது முருகர் வந்துருவாரு. தனியா வீட்டுல இருக்கும்போது பிள்ளையார் சன்னியாசிமே நடிப்ப போடுவா, பிள்ளையார போட்டுக்கிட்டு. ஆமா, வீட்டுல அம்மா முன்னாடி நடிப்ப போடுவா பிள்ளையார போட்டுக்கிட்டு. அப்புறம் விஜய் கிட்ட போகும்போது முருகன் போட்டுக்குவா. உங்களுக்கு ஷார்ட் ரெடியா, நீங்க கிளம்பலாம். தயவு செஞ்சு போங்க. பாத்தீங்களா, கூப்பிட்டீங்க, கண்ணாடி வச்சுட்டு எந்திரிச்சு நடந்து வரேன். எனக்கு அந்த மட்டன் பிரியாணி மட்டும் பார்சல் bring. ஓகே, can't wait to see you on மட்டன் பிரியாணியா? கூப்பிடுறீங்க 2 பேரும். நான் இப்ப டச் பண்ண கூடாது. மட்டன் பிரியாணியா? 2 பேரும் you want மட்டன் பிரியாணி? ஓகே, I will buy it for you. நான் வரப்போ. அஜய் and ராகினி want see together. யா, எனக்கும் அதே ஃபீல் தாங்க. Thank you. சேம் ஃபீலிங். உங்க ஃபேவரட் கலர் என்ன? எனக்கு எல்லா கலருமே பிடிக்கும். ஆனா வந்து ஒயிட் ரொம்ப பிடிக்கும், ரெட் ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதான். அதான் இருக்கிற கலர் பேலட்ல எல்லா கலரையும் சொல்லிடுவோம். இல்லப்பா, எல்லோவும் பிடிக்கும். ஹாய் ரூபி. ரீல்ஸ்லாம் போடுங்க. வெயிட்டிங் ஃபார் தட். ஆமா, ரொம்ப நாளா நம்ம ரீல்ஸே பண்ணல. இன்னைக்கு ரீல் பண்ணிருக்கோம். நம்ம லாஸ்ட்ல என்ன பண்ணிருக்கோம் சொல்லு. சரி ஓகே விட்டு. ஓகே பாய் சொல்லுங்க கோது. வெக்கப்படாம சொல்லுங்க கோது. ஆச்சுச்சோ, போடு நடிப்ப போடு. ஆமா, யாரோ ப்ளீஸ் சே மை நேம் சொல்றாங்கடி. பூஜா போடுங்க. வேணா ட்ராக் எப்போ எண்ட் ஆகும்? வாட்ச் வெயிட் அண்ட் வாட்ச். ஆர் யூ கமிங் ஃபார் ஸ்டார்ட் மியூசிக் ஷூட் டுடே? யாரு நீங்க? எங்க இருந்து வராங்கன்னு தெரியல. எல்லா இருக்கு. புரியல. நோ மகாநதி எண்ட் ஆக கூடாது உங்களுக்கு. அதான் நாங்க கேரளா பர்சன் தமிழ் கத்துக்கிட்டோம். ஏ நைஸ். எங்களுக்கு மலையாளம் குறைச்சு அறியும். ஸ்னேஹா சின்சன். ஹாய் ஸ்னேஹா சின்சன். உங்க அக்கா குழந்தை பிறக்குமா? அக்காக்கு குழந்தை. இது காவேரிக்கு அக்கா இல்லைங்க, காவேரிக்கு அக்கா இருக்காங்கடி. சாரி நானும் இவளால நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். குழந்தை பிறக்குமான்றது ஸ்கிரிப்ட்ல வரும், அப்ப பிறந்துரும், இல்லனா பிறக்காது. நெக்ஸ்ட் டுடே ஷூட் எப்ப ஃபினிஷ் ஆகும் அக்கா? தெரியாது, போயிட்டு இருக்கு. இப்பதானே 6:30 ஆயிடுச்சு. ஆமா. விஜய் நீங்க கேஷ்னட் நீங்க 3 பேர் எப்ப சேருவீங்க? ஐயா இந்த மாதிரி தெரியல, தெரியாத கேள்விகள்லாம் கேட்டா எங்களுக்கு பதில் தெரியாது. பாசிட்டிவா எடுக்கலாம் சீன்ஸ், ஏதாவது செலிப்ரேஷன்ஸ் வைக்கலாமே. ஓகே வைக்கலாம்ல, சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நாங்க சொல்றேன். ஆமா, girls reels பண்ணுங்கப்பா. we will do it very soon. Don't worry, Shama will be happy to make costumes for you. Oh, thank you so much. Hi Divya Surya. டென்ஷனா இருக்குப்பா because of Venice Vikari Union. நீங்க ரொம்ப சொல்லுங்க. விகாரி யூனியன் தெரியல, நிஜமாவே தெரியல. இப்போ என்ன போயிட்டு இருக்கோ அதை வந்து என்ஜாய் பண்ணுங்க, அது மேபி நடக்கலாம். அன்னைக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க.
ஹாய் மாலதி. விஜய் அண்ணா எங்க இருக்காரு? விஜய் அண்ணா வந்து ஷார்ட்ல இருக்கு. உங்க ஸ்டோரியில மிஸ்யூன்னு போட்டியெல்லாம் கேக்குறாங்க. நீ எதுக்கு மிஸ்யூ போட்ட? நான் ஏன் மிஸ் ஆமாண்டி, அந்த ஸ்டோரி போட்டதுக்கு அப்புறமா தான் எல்லாரும் வந்து இந்த ஷோ என்ன முடிய போதா, ஏன் நாங்க ரொம்ப மிஸ் பண்ணுவோம் பண்ணிடாதீங்க. தெளிவா சொல்லு. நான் ஸ்டோரி போட்டது என்னன்னா ஆல்மோஸ்ட் 6 months கழிச்சு திருப்பி அந்த வீட்டுக்கு நான் ஷூட்டுக்கு போனேன். ஓகேவா? ஸோ அதனால அந்த வீடு பார்க்குறப்போ ஒரு மாதிரி அப்படியே திருப்பி நம்ம வீட்டுக்கு நிஜமாவே நம்ம வீட்டுக்கு போனால் எப்படி ஃபீல் ஆகுமோ அந்த மாதிரி மிஸ்ஸிங்காக இருந்துச்சு. அதனால தான் வந்து கரெக்டாக என்ட்ரு ஆகிறப்போ நான் அந்த வீடியோ எடுத்து போட்டேனே தவிர ஷோ முடியுதா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ ப்ளீஸ் நீங்கள் அந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வராதீங்க. நாங்கள் என்ன சொல்கிறோமோ எக்ஸாக்டாக அதை தான் மீன் பண்ணுறோம். நீங்கள் அதுக்கு பின்னாடி மீனிங்லாம் யோசிக்காதீங்க. அவ்வளோதான் நாங்களே யோசிக்க மாட்டோம். ஓகேவா? இரு ஏதோ சொல்லியிருந்தாங்கடி. Mostly girls are dressed up very well and look suits. Thank you Raghavi. செட்ல ஹாய் பாலாஜி மாஸ்டர். செட்ல எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் க்ஷேமம் தானே சொல்வாங்க. அந்த நன்னாயிட்டு உண்டு. நன்னா அப்படி நல்லா இருக்காங்க எப்படி சொல்றது? உண்டு தான் போடி. நன்னாயிட்டு உண்டுக்காங்க. கெட்ட வார்த்தையா எடுப்போது. తెలుగులో రిప్లై పண்றேன் உங்களுக்கு. అందరూ ఇక్కడ బాగా ఉన్నారు. எப்படி நீங்க మలయాళంలో கேக்குறீங்க? ஆமா வம்சியா நான் கேக்குறேன். బాగున్నారా? బాగున్నారు. అందరూ బాగున్నారు. నెక్స్ట్ சீரியல்ல காவேரி துருதுருன்னு இருப்பாங்க. பார்த்தா நீங்க லக்ஷ்மி இருந்தாலும் துருதுரு தான் இருக்கீங்க. அப்படிதான் இருப்பா. ஆமா வெல் நான் அப்படிதான். உங்களை எப்படியாச்சும் பார்க்கணும் பாருங்க. லவ் ஃப்ரம் கர்நாடகா, லவ் ஃப்ரம் சென்னை. எனக்கு ஹாய் சொல்லுங்க அக்கா. ஐயோ பேர் போயிடுச்சு. சுஷ் ஹாய், ஐ லவ் யூ. டைனி பாக்ஸஸ். நெக்ஸ்ட் வென் யூ போத் லுக் பியூட்டிஃபுல். தேங்க்யூ. காவேரி அம்மா வர்சஸ் காவேரி ட்ராக் வருமா ப்ளீஸ்? தெரியல, வி டோன்ட் நோ. ஏதாவது காவேரி பேபி ஓகேவா? ஐ ஹோப் சோ. இட் இஸ் ஓகே. கேள்விகள். ஹவ் ஆர் யூ அக்கா? ரூபி நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? சந்திரகாந்தம் சீரியல்னு போயப்போ மிஸ் செய்தார்னு நானும் ரொம்ப மிஸ் பண்ணேன். பட் என்னோட ஹெல்த் வாஸ் நாட் குட், ஸோ ஐ ஹேட் டு லீவ். ஐம் சாரி. ஹாய் ஷர்மி. I like you everyone from set. Thank you Nitya. You girls in serial are stunning and very good actors. Thank you. Tamil Selvi Srinivasan. Thank you. யாராவது குறுக்க கௌசிக் மாதிரி சென்டர்ல வந்தாரு. ஏதோ நீ ஆன்சர் பண்ணுங்க ஆண்டி. லக்ஷ்மிக்கு ஆன்சர். ஐயோ யார்? எனக்கு புரியலடி. ஆன்சர் திஸ் கொஸ்டின். என்ன கொஸ்டின்? மேல எதை கேட்டிருக்காங்க? இல்லையே, திருப்பி கேளுங்க. போய்கிட்டே இருக்கு, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒன் டைம் எல்லாரும் திருப்பூர் வரும் கண்டிப்பா. வணக்கம் JKKN. ஹாய் ஹாய். கோதுவே கிளம்பி போயிட்டாங்க. கோது போயிட்டாங்க. ஆமா. ஆமாண்டி. கீர்த்தி ஷா. ஹாய். Please do my eyebrows and teach me. I will find a husband for you, bro. As discussed. ஆமா இவ தாரணி வந்துட்டு ஜெம் கிட்ட சொல்லிட்டு தான் இந்த மாதிரி கெட் மீ ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அதனால ஜெம் பதில் சொல்றாங்க. நைஸ். பஸ் ஸ்டாப் BTSல விஜய் கோவமா இருக்காரு. will it lead to another misunderstanding track? ஒரு போட்டோல இருந்து எப்படி நீங்க கதை எழுதுறீங்க சொல்லுங்களேன். இட் இஸ் ஜஸ்ட் a photo. அந்த போட்டோவாவே ட்ரீட் பண்ணுங்க. ரீல்ஸ்லாம் போடுங்க. சே மை நேம். வெண்ணிலாக்கு இன்னைக்கு ஷூட் இல்ல, அவங்க இல்ல. ஆமா. ஹாய் LPPPPPPP. சிங்க சாங் ஆண்டி. லவ் ஃப்ரம் பெங்களூர். தேங்க் யூ ஸ்வாதி. சரி என்ன சாங் பாடலாம் சொல்லுங்க. இருடி, எனக்கு கியூட் சொல்லிருக்காங்கடி யாரோ. ஓ சாரி டி. யாருன்னு தெரியல. JJ official. எஸ். குமரன் அண்ணா எங்க? ஷார்ட். எங்களை மட்டும் வேலை இல்ல பாப்பா. ஆமா. வைச்சி அட திருப்பி. அதுவா மாறிடுதுடி. நான் அதாவது பண்றேனா? ஓபன் பண்ணுங்க ரெண்டு பேரும். ஓகே ட்ரை பண்றோம் கண்டிப்பா. What do you want சொல்லுங்க. அச்சோ இருங்க, இந்த லைவ் முடிஞ்சு நான் உங்களுக்கு கால் பண்ணி வந்து இவ கால் பண்ணி தருவா, நான் பேசுறேன் உங்ககிட்ட. ஓகே ஓகே. நம்ம பட்டு பாவாடன்றேன். கண்ணு தெரியலடி. அப்படியே போன் கிட்ட வந்து பாட்டு என்ன பாட்டு பாடலாம்?
என்ன பாடலாம்? இருடி ஏதோ பெருசு பெருசா ஏதோ ஏய் எனக்கு கை வலிக்குது. இரு நம்ம பாட்டு பாடலாம். என்ன லிரிக்ஸ் தெரிஞ்ச பாட்டு? கண்ணான கண்ணே பாடலாமா? பாரு ஜாலியா சொல்லு. ஜாலியா. சாத்திகா மை டியர் சாத்திகா இப்ப தெரிஞ்சு நான் பண்ணேன். ஆமா எனக்கே கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. ஆனா அந்த பாட்டு கேட்கும் போது மட்டும் எனக்கு என் பேர் தான் கேட்கலாம். என்ன பண்றது? இந்த அணி வச்சுக்கோ கொஞ்ச நேரம் போன கை வலிக்கு தொட்டி. இப்ப ஜாலியா இருக்கும். சும்மா உட்காந்துருக்கிறது ஜாலியா இருக்கும். இருடி ஐயோ லக்ஷ்மி பிரியா அக்கா பிரெக்னன்ட் தெரிய மாட்டேங்குது. இப்ப புரியுதா? இப்ப தெரியும். எபிசோட்ல தொப்புள் வாடி விட்டுடி உருளடி கோவமா இருக்கு. அட ஏய் சபரி தானே? ஆமா. ஹாய் சபரி. நெக்ஸ்ட் சாத்விகா அக்கா லக்ஷ்மி அக்கா ப்ளீஸ் டெல் மை நேம். அஸ்விதா. ஹாய் அஸ்விதா. மகனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சௌந்தர்யா உங்க பையனுக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. உங்க பையனுக்கு ஹாப்பி பர்த்டே. உங்க நேட்டிவ் பிளேஸ் எது? எதுடி? சபரி மேடம் சார். உங்க போத் சல்வார் சூப்பர். தேங்க் யூ ஷரண்யா. சபரி நீ என்னங்க? கலர்ஸ் ஆஃப் இந்தியாவா? சரி பாட்டு பாடு. இப்ப லக்ஷ்மி பிரியா பாட்டு பாடுவாங்க. என்னடி பாட்டு பாடுறது? வேர் இஸ் விஜய் சார்? சபரி நீங்களுமா? விஜய் சார் வந்து ஷார்ட்டில் இருக்கிறார். இல்ல நான் வேற ஒன்று சொல்றது வேற. பாலிடிக்ஸ் தெரியும். அந்த மாதிரி கவுண்டர் தான் யோசிப்பேன் எனக்கு தெரியும். அவர் டிவிக்கு மீட்டிங்ல இருப்பாரு விஜய் சார். மலேசியாக்கு என்ன கலர் Dress போட போறேன்னு கேக்குறாங்க. மலேசியாக்கு என்ன கலர் Dress? நான் வந்து ஐ திங்க் ஐ ஹேவ் 3 ஆப்ஷன்ஸ். ஐ வில் வேர். நான் சர்ப்ரைஸா பாருங்க. அப்ப சொல்லிட்டா நல்லா இருக்காது. ஓகே. எப்போ ஜெர்மனி வரீங்கன்னு கேக்குறாங்கடி. ஜெர்மனி. நான் இதுவரைக்கும் இந்தியா விட்டே வெளியே போனது இல்லைங்க. ஜெர்மனி வரேன். லவ் யுவர் டே. என் நோஸ்லாம் பிடிச்சிருக்கு ஸ்ரீமதிக்கு. திஸ் நோஸ் they fell for your nose. இந்த மூக்காங்க. Thank you. கியூட்டா இருக்குல. ஏய் இது பண்ணா இல்ல ஹார்ட் வரும். இரு நான் ஹார்ட் வரைக்கிறேன். ஐயோ அன்னைக்கு வந்துச்சுடி. நானும் தாரணியும் பண்ணோம். ஹார்ட் வைக்க சொன்னா 2 முட்டை வச்சிருக்கேன். ஏய் கையில கூட முட்டை தானே வருது. மேல வை. அது ஹார்ட்னே இன்ஸ்டாகிராம்ல ரெகக்னைஸ் ஆகுதுடி. இல்லடி விட்டுடி. ஏய் அன்னைக்கு ஹார்ட் வந்துச்சு. காவேரி அக்கா உங்க ஃபேஸ் தெரியலையா? காவேரி அக்கா இவ்வளோ பெரிய ஃபேஸ் தெரியலையா? ஆமா ஏதோ மகாதேவ்ல அமைச்சிருக்காங்க. ஹர் மகாதேவ் கர் மகாதேவ். லட்சுமி உங்க நடிப்பு வேற. ஐயோ, யாரோ நான் முகேஷ். ரொம்ப நேரமா மெசேஜ் பண்றேன் நீங்க ரிப்ளை பண்ணல. சாரி முகேஷ். நீங்க டோன்ட் ஸ்டாப் திஸ் சீரியல் அக்கா. ஓகேங்க. சபரி ப்ரோ ஜாயின் பண்ணலாம். பே பண்றீங்களா சபரி? செட்டில் எல்லாருமே ட்ரெண்டிங்கா வைட் சாங் ரீல்ஸ் போடுங்க. ஓகே. என் மூஞ்சி நான் கிட்ட வச்சிருங்க. ராகினிகா. ஏய் நீ வந்து ஃபில்டர் போடுறடி. அப்படியா? அது ஃபில்டர் மாறிடுச்சு. எப்படி மாறிச்சு? இந்த பாரு நீ எத்தனை ஃபில்டர் போட்டுருக்க. ஏய் நைஸ். நம்ம இப்ப 4K வச்சுக்கலாம். இது ஓகேவா? ஏய் ஆமாடி அழகா இது நல்லா இருக்கு. என்னோட குண்டு பிம்பிள் உள்ள போயிடுச்சு. ஆமா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. மோனிகா ரீல் பண்ணுங்க ஷா. மோனிகா மை டியர் மோனிகா. சாத்திகா மை டியர் சாத்திகா. நாங்க வந்து அப்படி பாட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு நாங்க ரீல் பண்றோம். வர்ஷினி ஹாய். ஐ லவ் யூ டுடே கலெக்ஷன் ஆர்டர். Thank you. ஆனா சொல்ல மாட்டாங்க இந்த வாங்குறாங்க. இவ அதுக்கு மேல ஹாய் காவ்யா. தாத்தா பாட்டியை நீங்க லைவ்ல காட்ட மாட்டீங்க. ஏன்னா தாத்தா பாட்டி செட்ல இல்லங்க. ஆமா. சாத்திகா சிஸ் நீங்க எப்போ மலேசியா வரீங்க? நானா வந்துடுறேங்க. வந்துடுறேன். ஹாய் இவங்க தாரிணி நம்ம எங்கேயோ இவங்கள பாத்துருக்கோம்ல. யார் அவங்க? ஏய் இவங்க எங்கடிங்க? இவங்க ஏன்டி இங்க ஜாயின் பண்றாங்க? எங்க போய் நடிங்க. ஏங்க நடிக்கிற வேலைய பார்க்காம என்னங்க லைவ் ஜாயின் பண்ணிட்டு சார் கிட்ட போட்டு காட்டிட்டு இருப்பாளோ? அதுக்கு சார் லைவ் ஜாயின் பண்ண மாட்டாரு. சார் பார்த்து ஷோ அப்படின்னு. அட இதுங்களா எனக்கு தெரிஞ்சு அதான் பண்றான்னு நினைக்கிறேன். ஹாய் சார் நீங்க பாக்குறீங்கன்னா இருடி ஏதோ கேக்குறாங்க. நீ என்னடி கேக்குறாங்க? ராகினி அது இல்லடி. அது பலசுடி. காவேரிமா உங்களோட பிரெக்னன்சி ட்ரூத் எப்பமா உங்களோட தெரியலங்க.
இதெல்லாம் நீங்க வந்து ரைட்டர் சாத்திகா அக்கா ஹாய். ஹாய். எல்லாம் பாயா? இல்ல இல்ல எல்லாரும் பாயா? என்னடி பாயா இல்ல 2 பேரும் அண்ட் ஃபேமிலியா? புரியலப்பா. இல்ல இல்ல ஒண்ணு கப்பல் மாதிரி பண்ண சொல்றாங்க இல்லனா கண்ணே கலைமான். ஏதோ இருடி வேட்டை படத்துல இருந்து சிப்லிங் சாங் பாடணுமா? ஐயனார போல அந்த மாதிரி. வேணா அந்த பாட்டு லிரிக்ஸ் தெரியாதுங்க. லொகேஷன் ராகினி இஸ் Lakshmi tell something about Kerala fans. சொல்லு. Kerala fans are the sweetest because மலையாளத்துல சொல்லுவாங்க இப்ப லட்சுமி. சாரிங்க மன்னிச்சிருங்க. நான் இன்னும் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சிருக்கும். கேரளா ஃபேன்ஸ் பத்தினா என்னோட சீரியல் டெலிகாஸ்ட் நான் வந்தது ஒரு 2.5 months தான் வந்துச்சு. பட் அதை முடிச்சுட்டு நான் சின்ஸ் என்னோட மெடிக்கல் கண்டிஷன்ஸ்னால நான் முடிச்சு இங்க சென்னை வந்ததுக்கு அப்புறமா அங்க இருக்க ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு ஸ்வீட்னா அங்க வந்து நான் இங்க வந்ததுக்கு அப்புறமா மகாநதி பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவங்க பார்த்து மகாநதிக்கு ஃபேன்ஸ் ஆயிட்டாங்க. இப்போ தே ஆர் லைக் தீவிரமான ஃபேன்ஸ். அவங்க வந்து மகாநதியை முடிச்சிடாதீங்க, ஒவ்வொரு கேரக்டர்ஸ் வந்து அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, எனக்கு டிஎம்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ என்னோட மலையாளம் ஃபேன்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் எதிர்பார்க்காத ஒரு லவ் பட் அங்கேருந்தே நிறைய கிடைச்சிருக்கு. தேங்க்யூ. திருப்பு டுமாரோ யாருக்கோ பர்த்டேமா? அனு. ஹாப்பி பர்த்டே அனு. ஆமா அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. இந்த இயரிங் நல்லா இருக்காண்டி. 2 பேர் இயரிங்குமே நல்லா இருக்கு. சரி ஓகேடி. அவங்க பர்த்டே பேபிக்கு பர்த்டே எங்க போச்சு? என்னோட பேபிக்கு பர்த்டே விஷ் பண்ணுங்க. ஜெமினி செல்வம். பிரணவ் ஹாப்பி பர்த்டே பிரணவ். ஷாத்திகா கா ஃபேன் ஃப்ரம் ஜார்ஜியா. ஏய் ஜார்ஜியா. ஹாய் சிந்து. சீக்கிரியா ஜெர்மனி ஸ்விஸ் பர்த் எல்லாமே இதுதான். ஏதோ சொல்றாங்க. கவர் எக்ஸலென்ட் ஆக்டிங். தேங்க் யூ. ஸ்விட்சர்லாந்து எப்போ வரீங்க? வந்துடுறோம் சீக்கிரமா. அடுத்த பஸ் பிடிச்சு யாரோ ரொம்ப நேரமா மெசேஜ் பண்றாங்களாம். மீனா. ஹாய் மீனா. ஹாய் மீனா. ஹாய் அஸ்மிதா. ஹரிணி. காஃபி குடிச்சிங்களா அக்கா? காஃபி டீ குடிச்சேன். நைஸ். ராகினிஸ் அவுட்ஃபிட் நல்லா இருக்கு. தேங்க் யூ மீனகா. சாத்திகா கோயம்புத்தூர் வாங்க. வந்துடுறேன் பக்கத்துல தான். இது பஸ் பிடிச்சா வந்துடலாம். வந்துடுறேன். எபிசோட் ரொம்ப அழுகுறாங்களாம். அச்சோ மூன் எல்ஐடி அழுவாதீங்க. உங்களுக்கு குக்கிங் தெரியுமா? சாப்பிட தெரியும். ஆமா நல்லா. கியூட் கைங்க பாரு. கியூட் காவேரி ஸ்டன்னிங் ராகினி. கௌசல்யா ஹாய். யாருங்க நீங்க? யாருங்க நீங்க? என்ன அக்கா ஹாய் சொல்லி அப்புறம் ஹாய் லக்ஷு. ஹாய் 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 லக்ஷு. ஆமா சாத்திகா அக்கா உங்களை பார்க்க ஹாப்பியா இருக்குக்கா. எனக்கும் ஹாப்பியா இருக்கு உங்களை பார்க்க. மகாநதி ரிலேட்டடா கேட்டா தெரியல என்ன சொல்றீங்க? அட்லீஸ்ட் அப்கமிங் என்னன்னு சொல்லுங்க. அத நாங்க சொன்னா சம்பவம் ஆயிரும். ஆமா நாங்க அது சொல்லக்கூடாது அதனாலதான். ஆமா. எஸ் சீரியல் இஸ் கோயிங் பாசிட்டிவ்லி. சொல்லுங்க. சென்னையில வெயிட் பண்ணுவோம். கம் டு பர்த். நம்ம யூ லைக் நம்ம பேசுறோம். கண்டிப்பா பேசுறோம். ராகினி அவுட்ஃபிட் நல்லா இருக்கு. தேங்க் யூ. ஏய் காவேரி அக்கா நீங்க சூப்பர் சிங்கர்ல எப்ப வருவீங்க? சூப்பர் சிங்கர் அக்கா வந்து அடுத்த சீசன்ல சிங்கரா வர போறாங்க. இது அவங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஏய் எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கோம்டி. விஷஸ் சொல்லி மாலை அது என்னமோ மாலை கல்யாண மாலை மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல வரன் அவங்களோட சீக்கிரமா கிடைக்கிறதுக்கு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். என் கமெண்ட் எல்லாம் படிக்க மாட்டேன். ஹாய் அனிதா. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. தேர்ட் பிக்கெஸ்ட் முருகன் டெம்பிள் இருக்கு வேலூர் தானே? வந்துடுறோம். அஜய் ராகினி பேர் எப்பங்க வரும்? எல்லாருக்கும் ரொமான்டிக் சீன், உங்களுக்கு மட்டும் ஏன் வரல தெரியலங்க. நீங்க ஏதாவது சொல்லுங்க. அவங்க ரொமான்ஸ பாக்கிறதுக்கு நாங்களே எக்ஸைட்டடா இருக்கோம். வைக்க மாட்டோம். நீங்க ரொமான்ஸ் பாத்தியா இல்லையா? அப்புறம் என்ன? அப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் ஃபயரா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் ராகினியும் காவேரியும் ஃப்ரெண்ட்ஸாவே இருந்திருக்கலாம். ஜாலியா இருந்திருக்குமா? இல்ல இருந்திருக்காது. லட்சுமி பிரியா சாத்திகா வந்து ஜாலியா இருக்கும். நான் சொல்றேன். ஆக்ஷன் 3 பாட்டு வர மாட்டேங்குது. அதான்டி மாலை. இது அந்த பாட்டு. அது நாங்க பெர்ஃபார்மன்ஸே பண்ணிட்டோம். நீங்க யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா இருக்கும். அது ஒரு ஹாய். சரி ஓகே.
ஓகே நாங்க 3 மினிட்ஸ்ல வந்து கிளம்பிட்டோம்னு சொன்னீங்க. பாத்தீங்களா நாங்க வந்து இவ்வளவு நேரம் இருந்திருக்கோம். சூப்பர் சிங்கர்ல ஹோஸ்டா வருவாங்க. வரணும் அவங்களே கான்வர்சேஷனா பேசிக்கிறாங்கடி. ஓ அவங்களுக்குள்ளே பேசுறாங்க. गाइस எங்க கிட்ட பேசுங்க ப்ளீஸ். நைஸ். ராகினி அக்கா அவுட்ஃபிட் கியூட்டா இருக்கு. Thank you. ராகினி அக்கா நீங்க பேசாம வந்து ஒரு அவுட்ஃபிட் பேஜ் இல்லனா வெப்சைட் லான்ச் பண்ணிரலாம். வெப்சைட் வேர்ல்ட்ஸ் ட்ரைனிங் ஸ்டார். யாரோ ஹிந்தி பாட்டுலாம் பாட சொன்னாங்க. ஹிந்தி பாட்டு எங்கடி? ஆமா இவங்க பாடுவாங்க. ஹிந்தி சாங்ஸ் பாடுங்க. இவங்க பாடுவாங்க. இல்லடி பாட்டு எனக்கு பெருசா ஒண்ணும் தெரியல எனக்கு. ஹாய் ஸ்வாதி. லவ் யூ ராகினி. லவ் யூ சுமதி. இன்ஸ்டால அடிக்கடி போஸ்ட் போடுங்க. அதுக்கு அடிக்கடி நாங்க ஷூட் பண்ணனும். அதுவே நாங்க பண்றது இல்ல. ஆனா நிஜமா பாருடி அந்த கமெண்ட் செக்ஷன்ல இருக்க யாருமே இங்க காணோம். ஹாய் அனிஷா. ஆக்சுவலா வந்து இது நோட்டிசபிளான ஒரு விஷயம். லாஸ்ட் மந்த் ஷூட் அப்பவே நாங்க இத பத்தி வந்து பேசணும்னு நினைச்சோம். அதுக்கு அப்புறம் வந்து காணாம போயிடுச்சு. ஹாய் பார்த்திபண்ணா. சொல்லு. ஆமா நடுவுல வந்து கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து செம்ம ஃபன்னா போயிட்டு இருந்துச்சு. அன்னைக்கே நாங்க வந்து லைவ் வந்தோம். எங்க ஷார்ட் போட்டாங்க அப்படியே போயிட்டோம். ஆமா அதாவது நீங்களா ஒண்ணு பேசி நீங்களா ஒண்ணு முடிவெடுத்து நீங்களா ஒண்ணு முடிச்சு விட்டுக்கிறீங்க. சிலது வந்து நான் எப்படி சொல்றது, நான் ஒரு நார்மலா ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன். ஓகே சம்திங் சாரி போட்டு ஏதோ ஒரு பாட்டு போட்டு என்னவாது போட்டிருப்பேன். கீழே வந்து சம்பந்தமே இல்லாம யாராவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கு சம்பந்தமே இல்லாம இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு கீழ ஒரு 36 ரிப்ளை இருக்கும். எனக்கு எல்லாத்தையும் உட்கார்ந்து படிக்கிறதுக்கே ஃபர்ஸ்ட் பொறுமை இருக்காது. பிகாஸ் அத தவிர கீழ ஒரு 500 கமெண்ட் வந்து நல்ல கமெண்ட்ஸா இருக்கும். சோ எனக்கு உட்கார்ந்து இந்த வியர்டான கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு அந்த டைமோ இன்ட்ரெஸ்டோ இருக்காது. ஆனா ஏன் அது நடக்குதுன்னு புரியல. என்ன நடக்கும்னா நாங்க சும்மா ஆக்சுவலி மகாநதி சம்பந்தமாவே இருக்காது. ரேண்டமா ஏதாவது போஸ்ட் ஏதாவது ரீல் இல்ல ப்ரமோஷன் வீடியோ அந்த மாதிரி ஏதோ போட்டு நாங்க போயிடுவோம். கீழே வந்து ஒரு கான்வர்சேஷன் நடக்கும் சரிங்களா. நாங்க அதுல பேசிருக்கவே மாட்டோம். ஒருத்தர் கேள்வி கேட்டு இன்னொரு பதில் சேர்ந்து கான்வர்சேஷன் வந்துட்டு எனக்கு என்ன டிஎம் வரும் தெரியுமா? இதை உங்களுக்கு டெலிட் பண்ணணும் தெரியாதா? அதே தாண்டி எனக்கும் வரும். ஏங்க உங்களுக்கு அவ்வளவு கூட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல, டெலிட் பண்ண மாட்டீங்களா? நம்ம பாத்துருக்கவே மாட்டோம் அத. நான் சம்டைம் இப்ப நாங்க இன்னைக்கு ஷூட்ல இப்ப நான் எனக்கு ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். அவ்வளவு போஸ்ட் போட்டு நான் கமெண்ட் செக்ஷன் பார்க்கவே இல்லை. அது அப்படிதான் இருக்கும். என்ன இது அப்ப வேணுட்டே தானே பண்றீங்க, யூ வாண்ட் திஸ் யூ வாண்ட் தட். அப்ப என்ன டிஎம்டி அதாவது இங்க நாங்க கரெக்டா இருக்கோங்க. ஓகேவா? நான் எல்லாரையும் தான் சொல்லல. சில பேர் இருக்கீங்க, அந்த சில பேர் வந்து இப்ப லைவ்ல வரல. ஏன் வரல? நான் சீரியஸா யாராவது வருவாங்கன்னு தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். யாருமே வரல. எல்லாரும் வந்து லவ்வா ஹாப்பியா வந்து எங்களை பாக்குறவங்க மட்டும் தான் இங்க வந்திருக்கீங்க. அந்த பீப்புள் எல்லாம் வந்து முடிஞ்சா இங்க வாங்க, இங்க வந்து பேசுங்க. நீங்க எங்களுக்கு டிஎம் எல்லாம் கேட்கல, இங்க கேட்டீங்கன்னா டைரக்டா பதில் சொல்லிடுறோம். சீரியஸா. சோ யூ டோன்ட் ஹேவ் டு think all those things and imaginary நீங்க சீன்ஸ் எல்லாம் எழுத தேவையில்ல. சோ நீங்க டைரக்டா வந்து இங்க கேட்டீங்கன்னா நாங்க மூஞ்சிக்கு நேரா பதில் சொல்றோம். தெரியலடி. ஓகே இப்ப ரெண்டு கண்ணு 4 கண்ணு தெரியுதா? சோ அதனால ஏதா கேக்குறேன்னா வந்து கேளுங்க. ஓகே ஓகே. அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்லணும். ஓகேவா? யாராவது வந்து பேடா கமெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி யூ வாண்ட் டு டிஃபெண்ட் அஸ் ஃப்ரம் அவர் சைட். நீங்க வந்து அவங்க கிட்ட ஆர்கியூ பண்றீங்க. there is a conversation that goes on. எங்களுக்கு வந்து வெல்விஷரா இருக்கிற நீங்களும் வந்து அது ஆர்கியூ பண்றீங்க. I feel from my point of view that you don't have to do that. அது அவங்கள அப்படியே விட்டுருங்க. அவங்களுக்கு அவ்வளோ அட்டென்ஷன் வந்து அவங்களுக்கு தேவையே இல்லை. இன்ஸ்டெட் ஆஃப் தட் கீழே வந்து நல்ல கமெண்ட்ஸ் பண்றாங்களே, நீங்க வந்து உங்களுக்குள்ள பேசி ஹாப்பியா இருங்க. பெட்டர் நாட் என்டர்டெயின் them because they are not worth it. சோ அவங்கள விடுங்க. அவங்க ஒரு பக்கம் நான் என்னைக்கு பாக்குறேனோ நான் டெலீட் பண்ணிடுவேன். அவங்க என்னைக்கு பாக்குறாங்களோ அவங்க டெலீட் பண்ணிடுவாங்க. இல்லனா அது டெலீட் அப்படியே கூட இருக்கட்டும். அதனால என்ன ஆக போகுது? ஜஸ்ட் லீவ் இட். நாட் தட் அது இருக்கணும் அப்படின்லாம் இல்ல. நாங்க பார்த்தா டெலீட் பண்ணுவோம். டெலீட் பண்ணலனா நிஜமா பார்க்கலன்னு அர்த்தம். இல்லனா we are ignoring it. அவ்வளவுதான் அது மீனிங். It's not worth our time to sit and search for such comments and then அதை டெலீட் பண்றது. பட் பட்டுச்சுன்னா நாங்க டெலீட் பண்ணிடுவோம். பட் இஃப் அட் ஆல் இட் இஸ் தேர் ஜஸ்ட் இக்னோர் இட். நாங்க எப்படி இக்னோர் பண்ணுவோமோ அப்படி நீங்களும் இக்னோர் பண்ணிட்டு ஜாலியா இருங்க. ஓகேவா? அதை பெருசாலாம் எடுத்துக்காதீங்க. அது அப்படியே போயிடும். இதோ இங்க எப்படி அவங்களே அவங்கள அவாய்ட் பண்ணிட்டாங்க. நீங்களும் அவங்கள அவாய்ட் பண்ணுங்க. வருவாங்க டிஎம்ல இதுல இருந்து ஏதாவது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வந்து சீரியஸா அது வரும். அடுத்த லைவ்ல ஒன்னு பண்றேன். இந்த மாதிரி டிஎம்ஸ் நான் எடுத்து வச்சிட்டு நம்ம டிஎம்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். சீரியஸா நம்ம சொல்லலாம். ஆக்சுவலா சில டிஎம்ஸ்ல அவங்க சீரியஸா பேசுறாங்க. ஃபன்னியா இருக்குடி படிக்கிறதுக்கு. தெரியுமா? நீ வந்து லட்சுமி பிரியா கூட சேரக்கூடாது, நீ சாத்திகா கூட சேரக்கூடாது. ஏங்க சேரக்கூடாது? ஏன் சேரக்கூடாது? தஞ்சாவூர் வர சொல்றாங்க. வந்துடுறோம் சீக்கிரமா.
Are you providing அப்படி என்ன சொல்லி கொடுக்க சொல்றாங்க நடிப்ப இதெல்லாம் பிரவீன் சார் கண்ல பாடுற மாதிரிலாம் கேட்டுறாதீங்க. valid point which everyone should follow. பாத்தீங்களா இது கூட பாருங்க நாங்க அப்படியே வந்துட்டு பாருங்க நேச்சுரலா நேம் அண்ட் ஷேம் them வேணாம் அதெல்லாம் வேணாம். நோ விட்டுருங்க டைம் வர்த் இல்ல ப்ரோ. ஷூட்டிங் முடிஞ்சா முடியல. positive babies stay bold happy always. ஆமா ஆக்சுவலி இன்னொரு டைம் இந்த மாதிரி பொங்கிட்டு இருப்பீங்களா ஐ மீன் சாரி டு தோஸ் ஹூ ஆர் டூயிங் தட். அப்ப நாங்க என்ன பண்ணோம் கால் பண்ணி கேட்போம் இந்த கமெண்ட் பாத்தியாடி இது பாத்தியாடி இவங்களே ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதி ஒண்ணு பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. that will actually be நாங்க ஷூட் இல்லனா மத்த டைம்ல இப்போ பெருசா மீட் பண்றது இல்ல. each of them are busy. சோ இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்போது இந்த டைம் நாங்க கால் பண்ணி பேசுவோம். ஏய் இது பாத்தியா அது பாத்தியா அதுல அது பாத்தியா சமையா இருந்துச்சு அப்படின்னு. அதெல்லாம் நீங்க ஆக்சுவலா அவங்க வந்து எங்களை என்டர்டெயின் பண்றாங்க ஒரு ஆங்கிள். ஆமா நீங்களும் அதை ஒரு என்டர்டெயின்மெண்டாவே எடுத்துட்டு அதை தள்ளி விட்டுருங்க. தேங்க் யூ காஞ்சனா. கான்னு யாரோ சொல்றாங்க. கா இது வாய்ஸ் ஓவர்ல ஃபேண்டாஸ்டிக் ப்ளீஸ் என்னோட வாய்ஸ் ஓவர் தானே இப்ப கூட ஃபன்னா ஒரு வாய்ஸ் ஓவர் எடுத்துருக்காங்க. அதை எடுக்கிறதுக்குள்ள மேடம் பண்ண அலப்புற இருக்கே. சிஸ்டர் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். Thank you. You look very beautiful, Ragini. Liriksha. Thank you, Liriksha. Ragini akka voice super. நீங்க இப்போ விஜய் வீட்டுக்கு வந்துட்டீங்க. ஏய் நீ கமிட்டடா இருக்கேடி? இல்லடி கடவுளே இல்லங்க இல்ல இன்னொன்னு தெரியாது சொல்லிடுறேன். நான் உன் வாழ்க்கையெல்லாம் வந்து கெடுக்கிறேன். நீ ஏன்டி என் வாழ்க்கையை கெடுக்கிற? என் வாழ்க்கையே நான் கெடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு பக்கம். நானே செல்ஃப் டேமேஜ் பண்ணுவேன். இது டைம் எடுத்து அதெல்லாம் நான் பண்ண மாட்டேங்க. ஓகேவா? அண்ட் ஆல்சோ வந்து நாங்க வந்து ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் இருந்தா வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? எனக்கு நீங்க மாப்பிள்ளை பாக்குறது வந்து எப்படி இருக்குன்னா எங்க அம்மா எடுக்காத எஃபர்ட் எல்லாம் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பக்கம் தேங்க்யூ சோ மச். இதேதான் வந்து லாஸ்ட் லைவ் நான் போனேன். ஓகேவா? அதுல வந்துட்டு ஏதோ கேட்டிருந்தாங்க லைக் நீங்க இவங்க கூட கமிட்டடா அவங்க கூட. நான் சொன்னேன் சி இல்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்லி. அது நான் பார்த்தேன். பாத்தியா? அதுக்கு என்ன தெரியுமா இது அதுக்கு ஒரு அந்த நீ சொன்னது பாக்கல அதுல ஒரு இது பார்த்தேன். அவங்களே லாஸ்ட் லைவ்ல சொல்லிட்டாங்க அப்படின்னு அதுக்கு கீழே அது எப்படி நீங்க அவங்க சொல்லுவாங்கன்னு ஒத்துப்பீங்க? சும்மா கூட சொல்லலாம். ஓ ஆமா அப்படி இருக்காங்க. எனக்கு புரியல. இங்க நான் வந்து சீரியஸாவே ஐ மீன் திஸ். வாட் எவர் வி சே நாங்க என்ன வார்த்தைகள் யூஸ் பண்றோமோ எக்ஸாக்ட்டா வி மீன் தட். அதுக்கு பின்னாடி ஒரு மீனிங் வச்சு பேசுற அளவுக்கு எங்களுக்கு அந்த திங்கிங்கே கிடையாது. ஓகேவா? அண்ட் அதே மாதிரி இஃப் வி டோன்ட் லைக் சம்திங் அது எங்க மூஞ்சில தெரிஞ்சிடும். நீங்களா வந்து ஒரு டெசிஷன் எடுக்காதீங்க. வாட் எவர் வி சே வி மீன் இட். ஓகேவா? அது ஒண்ணு. அப்புறம் ஷோஸ்லாம் இருக்குல்ல. இப்ப ஷோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு ஷோ வந்து கிட்டத்தட்ட 6 hours வந்து நடக்கும். இல்லாட்டி 5 to 6 hours மினிமம். ஆனா நீங்க பாக்குறது 1 hour அந்த ஷோ. அப்ப யோசிச்சு பாருங்க. ஒரு கான்வர்சேஷனா அது போகும். நான் ஒண்ணு சொல்லுவேன் இவங்க ஒண்ணு சொல்லுவாங்க பதிலுக்கு நான் ஒண்ணு சொல்லுவேன் இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க. ஆனா அந்த 10 கான்வர்சேஷன் வந்து 2 டயலாக் மட்டும் தான் லைவ்ல வரும். ஆமா. சோ அந்த அளவுக்கு எடிட் பண்ணிடுவாங்க. நீங்க எப்படி தெரியுமா அவங்க சொன்னதுக்கு நீங்க எப்படி சொன்னீங்க? அதுவும் வந்து ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கப்போ இன்னொருத்தரோட ரியாக்ஷன் போடுறாங்க. ஓகேவா? அவங்க இப்படி சொன்னதுக்கு அவர் இப்படி ரியாக்ட் பண்ணிட்டாரு. இல்ல அது அப்படி ரியாக்டே பண்ணல. வந்து கட் பண்ணதுனால உங்களுக்கு வந்து அது அப்படி தெரியுது. மத்தபடி we do a 6 hour shoot கண்டினியூஸா ஷூட் பண்றோம். ஓகேவா? உங்களுக்கு காட்டுறது வந்து ஒரு சிங்கிள் ஒரு டைம் ஃப்ரேம் தான். சோ அத வச்சு நீங்க ஜட்ஜ் பண்றது தெரியல. ஆமா அது பண்ணாதீங்க வேணாம். ஓகேங்களா? 6 மணி நேரம் எங்க இருக்கு 1 மணி நேரம் எங்க இருக்கு எல்லாத்தையும் ஜாலியா எடுத்துக்கோங்களேன். நம்ம வந்து ஒரு தப்பான விஷயம் நடந்தா கூட அதுல பாசிட்டிவா ஒரு விஷயம் எடுக்கணும்னு நினைச்சோம்னா பாசிட்டிவா தான் அதை பார்ப்போம். சோ வந்து உங்க மைண்ட் செட்டை வந்து கொஞ்சம் பாசிட்டிவா மாத்தினீங்கன்னா எங்களை கொஞ்சம் நல்ல விதமா பாப்பீங்க. இந்த டாபிக் நான் எடுத்துட்டு வந்தது இதெல்லாம் நம்ம சொல்றது கேட்டு கமெண்ட் பண்றவங்க பண்ணாம இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா பண்ணுவாங்க. இந்த சில பேர் எங்களை டிஃபெண்ட் பண்ண போறீங்கல்ல அவங்க அதை பண்ணாம இருங்க. ஆமா அது பண்ணாதீங்க. நீங்க ஹாப்பியா இருங்க. ஏன் டென்ஷன் ஆவறீங்க? விடுங்க. அவங்கலாம் அப்படிதான். நாங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆமா ஏன்னா பிகாஸ் we know that you love us. ஓகேவா? மகாநதியோ இல்ல இங்க இருக்கிற காஸ்ட் டீம் எல்லாருமே நீங்க ரொம்ப லவ் பண்றீங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டு அதை சீரியஸா ஹேண்டில் பண்றப்போ எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. சோ அது பண்ணாதீங்க. நீங்களும் ஜாலியா இருங்க நாங்களும் ஜாலியா இருக்கோம். அவங்க வரவங்க போறவங்க அவங்க பாட்டு வந்துட்டு போயிருவாங்க. ஓகேவா? சோ டோன்ட் வரி அபௌட். ஆமா. ஹாய் பிரியா. go to டிபி சார் ஜாயின் பண்ணிருக்காரு. எங்க எங்க எங்க? ஐயோ சார்
சார் சாரி சார் சார் ஐயோ சார் நான் இப்போ 10 வாட்டி ஓவரா பேசியிருக்கோம். ஐயோ பாத்துட்டு இப்ப கலாய்ப்பாருடி. சார் இருக்கீங்களா சார்? எங்கடி வரலையே சார் ஹாய் சார். இருடி அவரை காணோண்டி. இருடி ஹாய் சார் ஹாய் சார். நாங்க கொஞ்சம் கருத்தா பேசிட்டு இருந்தோம் சார். நீங்க ஸ்டார்டிங்ல வந்திருந்தீங்கன்னா எங்க பாடல்கள்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. ஆமா சார் நாங்க வந்து சூப்பர் சிங்கருக்கு இங்க ஆடிஷன்லாம் பண்ணிட்டு இருந்தோம். நீங்க ஏன் இப்ப போய் சார் எடுத்துட்டு சொல்லுவாரு ஒரு சீன்ல இல்லன்னு சொன்னோட இதுக்கு ரெண்டு பண்ற அலப்பறைய பாரு அப்படின்னு. சார் நீங்க வெளியில போயிட்டீங்க தானே? போனா தெரியுமாடி? போனா தெரியாது. வந்து போயிட்டு இருப்பாரு சார். அவர் பார்த்த உடனே போயிட்டு இருப்பாரு. ஷோ அப்படின்னு ஹேர் கேர் அண்ட் ஸ்கின் கேர் சொல்லுங்க. இங்க நீங்க வந்து என்னோட ஹேர் கேர் சீக்ரெட்லாம் உங்களுக்கு தெரியணும்னா மகாநதி இன்ட்ரோடக்ஷன் எபிசோட் பாருங்க. இப்போ ரீசெண்ட் எபிசோட் பாருங்க. எப்படி ஹேர் ஃபால் பண்றது 2 இயர்ஸ்ல அப்படிங்கிறது நான் வந்து உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அது வந்து நான் உங்களுக்கு டெஃபினட்டா சொல்றேன். ஓகே சொல்லவே வேணாம் பார்த்தாலே தெரிஞ்சிடும். இல்ல என்ன பண்ண கூடாதுன்னு நான் சொல்லுவேன். லைவ்ல எங்களையும் ஜாயின் பண்ணி விடுங்களா? யாரு தெரியலடி. ஸ்டே பாசிட்டிவ் இக்னோர் நெகட்டிவிட்டி. எஸ் ப்ளீஸ். ஓல்ட் எபிசோட்ஸ் மாதிரி காவேரி ராகினி சீன்ஸ் வருமா? சார் வருமா சார்? அவர் கிளம்பி ரொம்ப நேரம். ஓகே இருடி கீழே போயிடுச்சு. ருக்ஸானா ஹாய். ஐயோ இது வேற. ஹாய் ராகினி அக்கா. ஓ நான் தான். ஹாய் கிம்தி. ஹாய் அஜய். இவ்வளவு தூரம் கேட்டா ஏதோ ரிப்ளை ரொம்ப தூரமா கேட்டாங்க. ஹாய் சொல்லிட்டேன். எனக்கு என்ன கேட்டாங்கன்னு தெரியல. சூப்பர். ஹாய் லக்ஷ்மி சுவாமி வீகா கிளஸ்டர். ஹாய். என்னது மர்கயா சிங்கர் பகலா ஹிந்தி எனக்கும் புரியலடி. ஓ அவங்க வேற ஏதோ சாத்திகா கியூட்டி. ஹாய் ரேவதி. டுடேஸ் பர்த்டே. உங்க பேரே இப்படி போட்டுனா நான் எப்படிங்க RXN 2XX2 ஹேப்பி பர்த்டே. Please consider Malayali fans. Yes, I consider. I love them a lot. PB sir in live. அவர் எங்க இருக்காரு தெரியல. சார் ஏதாவது டைப் பண்ணுங்க சார். நீங்க இருக்கீங்களா? வேவ் பண்ணுங்க சார். வேவ் இல்ல thumbs up இல்ல ஹார்ட் விடுங்க. போய்டுன்னு சொல்லுங்க சார். வேவ் பண்ணி ஏதாவது ஒன்னு பண்ணுங்க சார். நீங்க இருக்கீங்களா இல்லையானே தெரியாம பேச பயமா இருக்கு. First time I am attending your live. I am smiling. Urban Serene GL. Keep smiling. நீங்க ரெண்டு பேரும் அழகா இருக்குமா? Thank you higher official. Higher official. அப்படிதான் நீ போட்டுருக்காரு அவரு. ஓகே யாரோ வராங்க. யாரு? சித்தி வந்துட்டாங்க. ஆமா சித்தி. அவங்க ஷாக்கா வராங்க. இன்னுமா முடிக்காம உட்காந்துருக்கு. சித்தி வந்து போய் நடிச்சிட்டு பிங்கா வராங்க. கைஸ் அப்புறம் நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். நீயும் இருக்கலாம். நம்ம அந்த இது பண்ணுவோம்ல நம்ம சேனல்ல இருந்து வந்து இது எடுப்பாங்கல்ல. என்ன தெரியும்? வீடியோஸ்லாம் எடுப்பாங்கல்ல. கேம்ஸ்லாம் வந்து விளையாடுவாங்க. கைஸ் அந்த கேம் எல்லாம் எப்படி நடக்கும் தெரியுமா? ஏதாவது ஒரு நாள் வந்து எங்களுக்கே தெரியாது. திடீர்னு வந்து ஷூட் பண்ணுவாங்க. இப்போ மத்தவங்க எல்லாம் ஷார்ட்ல இருக்காங்களா? நாங்க 2 பேரும் சும்மா உட்காந்துருப்போம். அப்ப நாங்க அந்த கேம் விளையாடுவோம். ஆமா. இப்போ யார் அவைலபிளா இருக்காங்களோ அவங்கள வச்சுதான் வந்து அந்த வீடியோஸ் எடுப்பாங்க. அவ்வளவுதான். அதுக்கு பின்னாடி ஒரு கதை, திரைக்கதை, வசனம் ஏன்டி அதெல்லாம் கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. ஏய் நிறைய சம்பவங்கள் பண்ணிருக்காங்களாடி. எனக்கு தான் எனக்கு நடக்குதுன்னு நினைச்சா உனக்கும் ஏகப்பட்டது நடந்திருக்கு. சோ யார் அவைலபிள் இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் கேம்ஸ் விளையாடுவாங்க. என்னாச்சு சொல்லுங்க. பரவாயில்ல இவ்வளவு தூரம் சொல்லிட்டோம் சொல்லுங்க. இல்ல இத மட்டும் சொல்லிடுறேன். இல்ல they think இதெல்லாம் பிளான் பண்ணி பண்றாங்க. அப்படி பார்த்தா நான் வந்து குமரன் கூட எனக்கு அந்த மாதிரி ஒரு கேம் வச்சிருக்காங்க. கங்கா கூட ஒரு கேம் வச்சிருக்காங்க. அத தாண்டி சொல்றேன். நான் உங்களுக்கு நம்ம சொல்லணும்ல. இட்ஸ் நாட் ஓகே. அத பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியல. சோ யா அவங்களா பேர்லாம் பண்ண மாட்டாங்க. சும்மா இருக்காங்களா வாங்க விளையாட்டு போங்க அவ்வளவுதான். பிகாஸ் ஆஃப்டர் ஆல் இட்ஸ் ஜஸ்ட் அ கேம். ஓகேவா? சோ அத ஒரு கேமா அவங்க பாக்குறதுனால தான் யாரெல்லாம் அவைலபிளா இருக்காங்களோ கூட்டிட்டு போய் நிக்க வச்சு விளையாட வச்சிடறாங்க. சாத்திகா ரீல் வித் சுவாமி பண்ணிடலாம். ஸ்டார்ட் மியூசிக் எப்போ வருவீங்க? வந்துடுறோம். நெக்ஸ்ட் இன்னைக்கு பெருசா ஏதோ டைப் பண்ணிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கா ஸ்டோரி. ஏன் அவர் பேர் என்ன? அவர் பேர் ஐஸ் பேர். ஏன் உங்க வீட்ல மகாநதி பாக்கறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க? ஐஸ் பேர் அம்மாவை பார்க்க சொல்லுங்க. ஐயோ நான் கீழே போனா மேல போகுது. ஜிமிக்கிலாம் வந்துச்சு. என்னன்னு தெரியல. என்ன பண்ண ஜிமிக்கி கம்மல் என்ன பெண் கட்டிட்டு போய் 2 பேருமே ஜிமிக்கி போட்டுக்கோ இன்னைக்கு பாத்தியா? இப்ப இத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுவாங்க. இல்ல இதெல்லாம் முடிஞ்சிடி. அப்படியாடி? கல்லுடு மேல.
ரெடி இது பெருசா டேக் பெருசா டைப் பண்ணிருக்காங்க. டேக் நியூ மலையாளம் யுவர் பியூட்டிஃபுல் லிப்ஸ் அண்ட் டிம்பிள். ராகினி அக்கா உங்க ஃபேஸ் கட் சூப்பரா இருக்கு. சூப்பர். என் பேர் சொல்லுங்க. சாதிகா லைவ் ஸ்டார்ட்ல இருந்து கமெண்ட் பண்ற யாருங்க நீங்க? ஸ்வாதி பிஹானா. சரி யாரு கேடி ரெண்டு பேருமே. ஆமா. மலையாளம் தெரியுமா? தெரியாது பட் ட்ரை பண்றோம். அரியலா பட் பரையும். எப்படி பார்க்கற ஐ அம் பிக்கஸ்ட் ஃபேன் ஃப்ரம் மலையாளம். ஏய் இதெல்லாம் வந்துருச்சுடி. ஏண்டி மீண்டும் மீண்டும் வருது? தெரியலடி. அவ்வளவுதானா? பிரவீன் பென்னட் சார் ஸ்விட்சர்லாந்துக்கு ஒரு ட்ரிப் போட்டுருவோமா சார்? மகாநதியோட அடுத்த ஷெட்யூல் நீங்க ஸ்விட்சர்லாந்து போறது பெருசா யோசிங்க சார். அவுட் ஆஃப் தி வேர்ல்டா இருக்குமா இது? ஆமா ஆமா சார். சுவாமி காமிங்க. அவரு ஷார்ட்ல இருக்காரு. ஓகே गाइस சோ இந்த ரீல வந்து நாங்க ரீல லைவ் சாரிடி கடவுளே. ஓகே நாங்க வந்து பல நேரம் வந்து பேசிட்டோம். பல நேரம் பல மணி நேரம் இல்ல ரொம்ப நேரம் பேசிட்டோம். அவங்களுக்கு தமிழ் நான் சொல்லி கொடுக்குறேன். இனஃப் கண்டென்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேவையில்லாததை விட்டுருங்க. தேவையானதை வந்து தேவையான மாதிரி நாங்க இன்னும் சொல்ல இல்ல நீங்க வந்து ஆன் டெய்லி பேசிஸே வந்து ஒரு ஒரு லைஃப் அது என்னடி சொல்லுவாங்க ஏதோ ஒன்று அட்வைஸ் மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. அது பேர் என்னது? சரி ஏதோ ஒன்று தேவையில்லாத எல்லாத்தையும் விட்டுருங்க. கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. ஹாப்பியா இருங்க, ஜாலியா இருங்க, வைப் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. யாரு இந்த பக்கமே வரல பாத்தீங்களா? அது மாதிரி தான். ஆமா. ஓகே गाइस சோ வந்து ஹேவ் a great evening, fun பண்ணுங்க. Until next time we will meet you soon in live. ஆமா. keep loving, keep supporting and மகாநதியை வந்து டிவில பாருங்க guys. 7:30 திங்கள் முதல் வெள்ளி வரை உங்கள் விஜய் காணத்த மகாநதி. உங்கள் மகாநதி சகோதரிகளின் கதை. பாசக்கதை. ஆமா. அதுல ராகினி கதை சைடுல இருக்கும், அதையும் பாருங்க.